குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு மார்னிங் லைவ் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ லைவ் ட்ரேடில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம், ஆல் ஓவர் மார்க்கெட்டு இன்னைக்கு டவுன் ட்ரெண்டு, அதுலேயும் கால் சைடுக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கலாம், இன்னைக்கு சொன்ன மாதிரி மார்க்கெட் சொன்ன மாதிரின்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அதுதான் பாசிபிலிட்டி, ரைட்? இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு மார்க்கெட்டில். 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்தா நல்லா விழுந்துருச்சு, ரைட்? விழுந்ததுக்கான ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரைட், இதே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏரோ மார்க் எல்லாமே நம்ம இப்போ போட்டதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே போட்டு வச்சுருந்தது தான். அது எத்தனை பேர் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியாது. நேற்று வீடியோ பாருங்கள். இந்த ஏரோ மார்க் எல்லாமே முன்னாடியே போட்டு வச்சது தான். இப்போ எதுவுமே நம்ம போடுறது கிடையாது, ரைட்டா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த லைனை போட்டிருக்கோம், ஏன் மார்க்கெட் கரெக்டாக இங்கே திரும்பி இருக்கு. இதெல்லாமே புரியும் நினைக்கிறேன். திரும்ப 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 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம், எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறது நம்மளுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தானே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? மார்க்கெட் இன்னும் கூட ஒரு புல் பேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்கிறோம்? இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் இன்னைக்கோடைய டே சப்போர்ட், ரைட்? இங்கே இந்த இடத்துல 1 day டைம் ஃப்ரேம் படி பார்த்தா இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. பட் அந்த சப்போர்ட் எதை ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ எதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் முக்கியமான க்ரூஷியல் லெவல் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது 61.8%, 61.8%, 61.8%. இது ஃபிபோனசியோடைய க்ரூஷியல் லெவல். இதை நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனா இல்லை டவுன் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனாக இருந்தால் இந்த லைனுக்கு கரெக்ஷன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிருக்கலாம். ஓகே, 24,414 அந்த லெவலுக்கு வந்துட்டு. ஆனால் அது அங்கே வரலையே. அப்போ இது டவுன் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனான்றதை செக் பண்ணோம் இல்லைங்களா? அப்போது அதையும் செக் பண்ணிடலாம். ஃபிப்பு வரீங்க, இந்த ஹையிலிருந்து இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு ஃபிப்பை வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் 6 பாயிண்ட் இந்த க்ரூஷியல் லெவல் எதுன்னு சொல்லியிருந்தோம், 61.8%. இதை தாண்டி ஒரு கேண்டிலுமே வைக்கலையே, ரைட்? இதை தாண்டி ஒரு கேண்டிலுமே வைக்கல. அப்போது டவுன்ஃபாலுக்கு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு
பவர்ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆக போகுது. எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆக போகுது? இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா. ஓ நெக்ஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். 15 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரூஷியல் லெவல் என்னது 61.8%. அது ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல தான் 61.8% ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா கீழே உடச்சிட்டு இது வரைக்குமே கூட்டிகிட்டு வந்துடுவோம் மார்க்கெட்டை. அதாவது அது 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா. இங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கணும்னா கிடைச்சே ஆகணும். பட்டு பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி, எந்த நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் 61.8 லெவல் அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரைட், 5 minute டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5 minute டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தோம். 5 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்து தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தோம். ஸோ எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஃபிப்போடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வச்சு எந்த இடத்துல வந்து 61.8ங்கிற லெவல் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் எடுத்தோம். எங்கே கரெக்டாக இந்த இடத்துல க்ரூஷியல் லெவல், இந்த இடத்துல இங்கே ஒரு கால் ட்ரேட் எடுத்து ஒரு 40 பாயிண்ட் கேதர் பண்ணோம். அடுத்து புட் ட்ரேடும் எடுத்தோம், அதில் ஒரு 40 பாயிண்ட் கேதர் பண்ணோம். ஸோ அது செக் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், லைவ் ட்ரேடு தான் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். அந்த ட்ரேடும் வந்து எப்படி எடுத்தோங்கிறத சொல்லிடுறேன். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே வருது. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஆனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னா இங்கே கூட மாறிடலாம். அதாவது இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு. ஓகே, இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு மார்க்கெட் இங்கே வரைக்கும் வருது. இந்த லோவில் இருந்து கரெக்ஷனுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா கரெக்டாக 61.8% வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான், நான் அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டான். அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் இதை பிரேக் பண்ண போகுதுன்னு தெரியுது. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு போகும். ஸோ அந்த ஒரே ஒரு கேண்டிலில் ஒரு 40 பாயிண்ட் கேதர் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று கிடச்சது. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில்? இப்போ ஃபஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேமில் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகே, அப்போ இது சப்போர்ட்டு கிடையாது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளோதான். பட் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா மேபி ஆகலாம். ஓகே, இப்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமா? எந்த இடத்துலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? ஸோ இங்கேருந்து ரைட் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு 61.8%ங்கிற லெவல் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய க்ரூஷியல் லெவல் இதுதான். இது பிரேக் ஆனால் என்ன பண்ணிடுவான், இங்கே போயிடுவான். ஓகே ரைட்டு, இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன லெவல்,
சரி, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு 61.8% இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிருக்கான். இங்கேருந்து வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கான். கீழே வரான் அப்படின்னா அவன் எதுக்காக வருவான்? இதை பிரேக் பண்ணுறதுக்காக வருவான். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. அப்போ எதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவானா? இதை பிரேக் பண்ணிட்டா மேலே போயிடுவான். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த இடத்துல வாங்கலாம், இது நல்ல ரெசிஸ்டன்ஸ் நினச்சி வாங்குவீங்க. இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கேருந்து இங்கே வந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு இது ரீட்ரேஸ். கரெக்டாக 0.5 கிட்ட போய் ஸ்பைக் வச்சுருக்கான். 0.618 கிட்ட கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு வெளில வந்துட்டான். அப்போ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ்மெண்ட்டு. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நாளைக்கு கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்த தாண்டிட்டு கூட ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே வரைக்கும் பிரேக் ஆகிட்டான். இப்போ இங்கே போயிட்டானா என்ன நினைப்போம் நம்ம? பிரேக் ஆகிட்டான், சரி ஓகே இது பிரேக் ஆகிட்டான் அப்படின்னா இங்கே போயிட்டு நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எஃப்ஐ நம்மள 2 விதமாக ஏமாற்றலாம். ஒன்று ஃபிப்பு அப் டு டவுனில் ஏமாற்றுவோம், இல்லை ஃபிப்பு டவுன் டு அப்பில் ஏமாற்றுவோம். இப்போது ஃபிப்பு வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு மேஜர் ஃபிப்போடைய லைன் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு ஒரு மேஜர் ஃபிப்பு இங்கே போட்டிருக்கோம், ரைட்டா? அதே மேஜர் ஃபிப்பை ஒரு வேளை எஃப்ஐ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே ஹை டு லோ வரைக்கும் மேஜர் ஃபிப்பு இங்கே போடலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபிப்போடைய லெவல் வந்து இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த ஃபிப்போடைய லெவல் இங்கே வந்துடுது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் நம்ம டவுன் சைடுக்கு ட்ரை பண்ணணும். எந்த லைனுக்கு கீழேனா இந்த ஃபிப்போடைய 0.618. ஓகே, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வரலாம். அப்போ இதுக்கு எவ்வளோ கேப்? 604லேருந்து 557. ஸோ இங்கே ஒரு 40 பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ இதுக்கு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம். ஸோ இது வந்து எஃப்ஐ வந்து இன்னைக்கு எஃப்ஐ இங்கே இருந்திருக்காங்க. நாளைக்கு எஃப்ஐ நம்மள மாதிரி ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறோன்னு சொல்லி அவன் பண்ணி என்ன பண்ணுவான்னா கீழே கொண்டு வர வச்சு இங்கே வாங்கிடுவான். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது ரீட்டைலர்ஸ் பயந்து போயிடுவாங்க. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இடமா இருக்கும், ரைட்? ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா எதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஸோ ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே வரலாம். ஓகே, ஸோ நாளைக்கு அப் ட்ரெண்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்திங்கன்னா அப்படி எடுக்காதீங்க. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது, அதை செக் பண்ணதுக்கப்புறமா எடுங்க. எப்படி? ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஹை டு இந்த லோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிற லைன் வந்து கரெக்டாக 0.618% கிட்ட இருக்குது. ஓகே, அப்போ இந்த லோ டு ஹை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லைனு, இந்த லைன் கிட்ட இருக்குது, ரைட்? ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க கிடையாது, வெறும் ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் மட்டுமே பார்த்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ரைட்? மார்க்கெட் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குதுங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் எதுக்கான மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கான் அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 0.618ங்கிற ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் போய் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ இப்படி வரும்போது 618 ரிஜெக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதை பிரேக் ஆகிட்டு கீழே வரும். இதுதான் ஃபஸ்ட்டு
நம்மளுடைய பிளான் ஏ. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இங்கே போயிட்டான் அப்படின்னா, ஸோ இங்கே போனாலும் கால் சைடுக்கான என்ட்ரி போகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அந்த டவுன் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மறுபடியும் கீழே வரதுக்கான ஒரு பொசிஷனில் தான் வந்து நின்றுருக்கான். ஸோ டவுன்வர்ட் மூமெண்ட்டில் தான் வந்து நின்றுருக்கான். ஸோ வெயிட் பண்ணலாங்கிறது என்னுடைய சஜஷன். இதை பிரேக் பண்ணால் கூட என்ட்ரி எடுக்க வேண்டாம், ஏன்னா இதை பிரேக் பண்ணாலும் இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். ஒருவேளை சப்போர்ட் இங்கே இருக்குது, அப்போ இங்கே எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பை பண்ணலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அவன் இங்கே வந்துட்டு கூட பைக்கான சான்ஸை கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் அப் ட்ரெண்டு. ஓகே, அப்போ டவுன் ட்ரெண்டுக்காக கீழே வர்றதுனா அப்படின்னா எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த புல் பேக் இருக்கு இல்லையா, இந்த புல் பேக்கை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் சூப்பராக கீழே விழுந்துடும். ஸோ அதை நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இந்த இடத்த நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த புல் பேக்கை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ரைட், இந்த புல் பேக்கை கீழே கட் பண்ணிட்டான் அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. இந்த லெவலை மேலே கட் பண்ணிட்டான் அப்படின்னா அப் ட்ரெண்டு. இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி போகலாங்கிறத சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் ஏ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இங்கேருந்து கொடுத்த மூவ்மெண்ட்டுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ நாளைக்கு என்ன ஆகலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன ஆகலாம்னா, நாளைக்கு பவர்ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிட்டா, பவர்ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிட்டு இப்படியும் வரலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எப்படின்னா, இதை வந்து நீங்கள் இங்கே பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் பார்த்துக்கோங்க 24,600, இது வந்து 24,550. இங்கேக்கும் இங்கேக்கும் 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக அது பெரிய வால்யூம் கேண்டில் இப்படி வச்சிட்டான் அப்படின்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போவான், இங்கே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரிஜெக்ஷன் ஆகிட்டு கூட திரும்பி வந்துட்டு திரும்ப பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த கேண்டில் தாண்டினதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு போனால் இந்த கேண்டில் தாண்டினதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட்னா இந்த கேண்டில் தாண்டினதுக்கப்புறம் இந்த லைன் தாண்டினதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த லைன் தாண்டிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் டார்கெட்டாக வைங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு திரும்பிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் இந்த மாதிரி ஃபிபோனசி லெவலில் தான், ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்லாம் கிடையாது, ஃபிபோனசி லெவல். அப்போ ஒவ்வொரு எஃப்ஐஐ ட்ரேடர்ஸும் வந்து அந்த மாதிரி லெவலில் தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அதனால தான் அந்த 618ங்கிற லெவலை இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். 618ங்கிற லெவல் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே இந்த இடத்துல உள்ளே வந்துட்டு எஃப்ஐ ட்ரேடர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல உள்ளே வருவாங்க, அதாவது மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப் ட்ரெண்டுக்கான ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படின்னா
ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய லோலேருந்து ஹைக்கில் இருக்கிற 61.8% தான். அப்போ இதுதான். அப்போ இது வரைக்கும் வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ டவுன் வருவானான்னு கேட்டால் நம்ம அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், எப்படினாலும் நடக்கலாம். ரைட். இப்போ மார்க்கெட் 24,648 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து 24,400 இருக்குது. 200 பாயிண்ட் ஒரே நாளில் 150 பாயிண்ட் டவுன் பண்ணால். ஸோ 2 நாள் இப்படி டவுன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வேறு கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ திரும்ப பவர்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்து இறக்கிடுவானோங்கிறது என்னுடைய ஒரு சின்ன யோசனையும் இருக்குது. மேலே போகுது அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணால் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த லெவலை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா எடுங்க. க்ளோஸ் வச்சுட்டு இதை டார்கெட்டாக வைங்க. அங்கே போயிட்டு கூட செல்லர்ஸு உள்ளே வந்து எல்லாத்தையும் செல் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, ஆல்ரெடி இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டியில். ஸோ நிஃப்டியோடைய லெவல் வந்து இதுதான். 24,718க்கு மேலே கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைடுக்கு போகலாம். 24,600க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் சைடுக்கு போகலாம். இது வந்து நிஃப்டியில். நான் வேறு எதுவுமே பார்க்க கிடையாது, வெறும் ஃபிபோனசி லெவல் மட்டுமே தான். ஏன்னா எஃப்ஐ ட்ரேடர்ஸ் எங்கே வராங்கங்கிறது ஃபிபோனசி லெவலில் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுக்கும். அதை நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் இன்னைக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, இது வரைக்கும் போயிட்டு கீழே ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மேலே போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஸோ ரைட்டாக போயிட்டு அங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்துட்டான். ரைட், எல்லாம் பார்த்துடலாம் ஏன் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் படி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து முன்னே வரைஞ்சி வச்சிருந்த ட்ராயிங் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட், இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், பேட்டர்ன் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்தா இதை டபுள் டாப்பாக எடுத்துக்கலாமா? ஒருவேளை டபுள் டாப்பாக எடுத்துக்கிட்டா, இது டபுள் டாப் கிடையாது, பட் ஒரு விதத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு டபுள் டாப், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிக்கலாம். சப்போர்ட் எங்கெல்லாம் இருக்குது, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே கேண்டில் என்னதான் ஓப்பன் வச்சாலும் அதுக்கு மேலே போக மாட்டேல, பார்த்தீங்களா? இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுது, கரெக்ஷனுக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா எப்படி வர வாய்ப்பு இருக்குது? ஃபிபோனசி லெவலில் 61.8%. ஸோ ரைட், இந்த 61.8% இங்கே இருக்குது. இங்கே இது வந்து ஃபிபோனசி லெவலில் வந்து அப் ட்ரெண்டுக்காக போட்டோம் அப்படின்னா அப்படி. இப்போ டவுன் ட்ரெண்டாக போட்டோம் அப்படின்னா, ஃபிபோனசி லெவலோடைய ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து கூட ரிஜெக்ஷன் ஆகிடலாம். இங்கே வந்தால் கூட எஃப்ஐ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்துட்டோம். 15 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்துக்கலாம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம் படி ஏன் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றதுன்னா சொல்லலாம், நானும் கன்சிடர் பண்ணுறேன்.
ஸோ டபுள் டாப்புன்னு சொல்லிக்கலாமா? டபுள் டாப் தான். அப்போ எதை கட் பண்ண கீழே வருவான்? இதை கட் பண்ணால் கீழே வந்துடுவான். எது வரைக்கும் வருவான்? ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த டார்கெட் இது. ஓகே, அப்போது இங்கே எல்லாமே வந்து ஒரு புல் பேக் இருக்கு இல்லையா? இந்த புல் பேக் எல்லாத்தையுமே கீழே கட் பண்ணால் வரும். ஓகே, இது ஒரு டபுள் டாப்பை கூட வச்சுக்கலாம். நெக் ரீஜனை கட் பண்ணணும். நெக் ரீஜனை கட் பண்ணிட்டா மார்க்கெட் பறந்துக்கிட்டு சோர்ஸுக்கே வந்துடுவான். சோர்ஸ்னால் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் எஃப்ஐஐ உள்ளே வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கலாம். ஓகே, அப்போ நாளைக்கு என்னென்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபிப்பு வந்து இங்கே போடுறதுக்கான கரெக்டான இது இல்லை. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டே இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குமான்றதையும் செக் பண்ணிக்கலாம். ரைட், இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்பிட்டு போயிடணும். அப் ட்ரெண்டுக்காக போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கே திரும்பிட்டு போயிடணும். ரைட்டா? ஸோ பவர்ஃபுல்லாக கீழே தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் கீழே வர செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ நாளைக்கு ஓப்பனிங் இதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னா எங்கே வர வாய்ப்பு இருக்குது? இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்போர்ட் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணும். ரிஜெக்ஷன் ஆகுதான்னு தெரிஞ்சால் டக்குன்னு வெளில வந்துடணும். இல்லை கீழே ஃபுல்லாக விட்டுட்டான் அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டவுன் சைடுக்கு நம்ம பார்த்தோம். அப் சைடுக்கு பார்க்கணும் அப்படின்னா அப் சைடு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப் சைடு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் செவி சாய்க்கவே வெளில போனாலே பாஞ்சு கீழே விழுறான். மேலே பாஞ்சு போவான்னு நினைக்கிறேன், கீழே பாஞ்சு விழுறான். இன்னைக்கு நடந்தது இது மட்டும்தான் மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த லெவலில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகிற இடமா இருக்கும். ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி போகிற இடமா இருக்கும். இல்லைன்னா இங்கே வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகிற இடமா இருக்கும். இல்லைன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகிற இடமா இருக்கும். ஓகே, மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப்பில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி ஃபஸ்ட்டு போய்க்கலாம். ரைட், 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மிட் கேப் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபிப்பு வரைங்க எடுத்த உடனே அதுதாங்க நமக்கு வேலை. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறத விட ஃபிப்பு பார்த்தோம்னா நாம் தெளிவாக முடிச்சுக்கலாம். ஸோ எங்கே இருக்குது? 61.8% லெவல் இங்கே இருக்குது. ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா? கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எங்கே போயிருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃபிப்புடைய லெவல். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கான்? ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ரைட், ஸோ இது ஒரு அப் ட்ரெண்டு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் கொடுத்துட்டு இதை போயிட்டுருக்கான். இதை பிரேக் பண்ணிட்டானா மேலே போயிடுவான். அப்போது கீழே வரலாம், ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரலான்னா எது வரைக்கும் வரலாங்கிறத சொல்லிடலாம். கீழே வரலாம் அப்படின்னா ஒரு டீசென்ட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்த வரைக்கும் கீழே வரலாம். ரைட், இந்த இடத்துக்கு வரைக்கும் கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட், அதாவது இங்கேருந்து இங்கேக்கு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கரெக்ஷன் கொடுக்கணுமோ அவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அதாவது 61.8%. ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்திருந்தால் கீழே விட்டுருப்பான். இப்போ ரிஜெக்ஷன் ஆகிட்டான், அப்போ மேலே போகணுன்னு தான் நினைக்கிறான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கான். பட் ப்ரீவியஸ் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணா அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இங்கே இருக்கலாம்.
ஸோ இப்போ இதுக்கான கரெக்ஷன் வரணும்னா இப்படி வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பாயிண்ட் நம்ம இங்கேருந்து கிடைக்குதான்னு பார்த்தா ஃபிப்பை ஆப்போசிட்டாக வரைஞ்சி, ஸோ இங்கே என்ன ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு பார்த்து இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். கீழே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே போயிட்டு பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து மிட் கேப்பில் எப்படின்னா, ஃபஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 1 ஹவர் டைம் ஃப்ரேமாக இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாளைக்கு இதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் வைக்கணும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்துட்டு இருக்கோம். 15 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்துட்டா 15 மினிட் டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டே எடுக்காமல் வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன ஹெல்த்தி கரெக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கா? அங்கே போகிற வேகத்தை பார்த்தா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுவாங்கன்னு தான் என்னமோ தோணுது எனக்கு. ரைட், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதான் தெரியும். இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே போயிடுவான். எதை பிரேக் பண்ணிட்டா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை பிரேக் பண்ணிட்டா எப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் நமக்கு தெரியுது. சப்போர்ட் வந்து வாங்கிறதுக்கான இடமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சப்போர்ட்டு பிரேக் ஆகிட்டு கீழே வந்தாலும் ஸோ சம்மந்தமே இல்லாத இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சா வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுக்காக தான் வந்து ஃபிப்போடைய 61.8% லெவலை வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். ஏன்னா ரிஜெக்ஷன் இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த லைன் தெரியவே இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் வருதுன்னு நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல உள்ளே வர எஃப்ஐஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த லைனை வரைகிறோம். ரைட், கீழே வரணுன்னா அப்படின்னா இதை பிரேக் பண்ணணும். கீழே வரணுன்னா இதை பிரேக் பண்ணணும். மேலே போகணுன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் பக்கமாக தான் இருக்குது, அதை பிரேக் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். ரைட்டா, 5 மினிட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கான். பட் இது பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தது வந்து கரெக்ஷனாக ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிவிட்டு ஏன் கீழே வந்திருக்கான் அதையும் நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எது வரைக்கும் கீழே வந்திருக்காங்கிறதையும் பார்க்கணும். ரைட், ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? கீழே கட் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாது. இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகணும். ஏன் அந்த லைனை சொல்கிறோம் அப்படின்னா 0.618 அங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு 0.618 இங்கே இருக்குது. ஓகே, அடுத்த 0.618 அதை கட் பண்ணிட்டான். அப்போது இந்த லெவல் 618 இதுக்கு கீழே. ஓகே, இப்போது ஃபிபோனசி லெவலில் ஒவ்வொரு லோக்கு எடுக்கிறப்போ இந்த லோக்கு ஃபிபோனசி லெவல் எடுத்தால் 618 இங்கே இருக்குது, இந்த லோக்கு ஃபிபோனசி லெவல் எடுத்தால் 618 இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிபோனசி லெவலாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஃபிபோனசி லெவல் சப்போர்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் அந்த இடத்துல ஏகப்பட்ட எஃப்ஐஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இப்போது மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மிட் கேப்பில் ஸோ இப்படி வந்த மார்க்கெட் இங்கே வந்துட்டு இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு வாய்ப்பு இப்படி, இன்னொரு வாய்ப்பு எப்படின்னா, ஒரு வாய்ப்பு இப்படி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு வால்யூம் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே கொண்டு போய் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு
ஆக்சுவலாக இது ரீட்ரேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கான், பட் இருந்தாலும் மறுபடியும் நாளைக்கு இன்னும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே ஏற்றிடுவான். இது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலே வால்யூமாக கொண்டு போய் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கீழே விட்டுருவான். இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் நோக்கி வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மேலே பிரேக் பண்ணா அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். இது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் இப்படி ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்பிட்டு போயிடுவான். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு கீழே வந்துடுவான். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நமக்கு மிட் கேப்பில் நடந்துகிட்ருக்கிறது. ஸோ ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படின்னா எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். இந்த லோ டு இந்த ஹை, லோ டு இந்த ஹை ஹெல்த்தி கரெக்ஷன் எங்கே வாய்ப்பு இருக்குது? இங்கே ரிவர்சல் ஆகிறதுக்கான இடங்கள் தான் நம்ம இப்போ சொல்கிறது. என்னதான் பிரேக் பண்ணிட்டு வந்தாலும் ரிவர்சல் கேண்டில் சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்தால் நீங்கள் பேன் முழிக்கக்கூடாது. அதுக்காக ஹெல்த்தி கரெக்ஷன் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப குரூஷியலாக ஆக்ட் ஆகுது. இம்பார்ட்டண்ட்டான லைனாக தான் இருக்குது, நோட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இந்த இடம் இந்த ஹை டு இந்த லோக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வருது 61.8. இந்த லோ டு இந்த ஹை ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வருது. பட் ஓவரால் லோ டு ஹைக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லைனில் வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனாக இருக்கும். இப்படி திரும்பிட்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கீழே உடஞ்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வரலாம். பட் ஆனால் இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகுது. திரும்ப வந்து இங்கே டைரக்ஷன் திரும்பிட்டு போயிடும். வரதுக்கு எனக்கு அதிகமான பாசிபிலிட்டியாக ஃபீல் ஆகுது. ஓகே, அப்போ இதை கீழே விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி கீழே வந்துடும். அப்போ இதை மேலே போய் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி போய் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட். பட் ஆனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த லெவலுக்கு கீழே விடக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே விடாமல் இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டானா சூப்பராக ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடலாம். ரைட், இது வந்து மிட் கேப்பு. சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு நிஃப்டியே பார்த்துக்கலாம். ரைட், சென்செக்ஸ் ஓகே, நிஃப்டி பார்த்துருக்கோம், பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம், சென்செக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் என்ன சொல்லியிருந்தோம் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்.